நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 18வது பாசுரம். உந்து மாதகளிற்றன் ஓடாது தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் காமழும் குழலி களை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினேழ்கான் பந்தார் வீரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வாழையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பெரும் யானைப்படை உடையவனும் யானை போல பலம் உடையவனும் எதிரிகளைக் கண்டு பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபருடைய மருமகளே நப்பின்னையே, நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே, கதவை திறவாய். கோழிகள் எங்கும் வந்து கூவின. குறுக்குத்தி செடிகளாலான பந்தலின் மேல் பல தடவை குயிலின் கூட்டங்கள் வந்து கூவின. பந்து பொருந்திய விரல்களை உடையவளே, உன் கணவனான கண்ணனுடைய திருநாமங்களை உன்னுடன் சேர்ந்து நாங்களும் பாடும்படி நீ மகிழ்ந்து வந்து சிறப்பு பொருந்திய உன் கை வளையல்கள் குலுங்கும்படி செந்தாமரை போன்ற உன் கையினால் கதவை திறவாயாக என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். ராதைக்கு உள்ளது போல நப்பின்னை பிராட்டிக்கும் இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பிராட்டியை முன்னிட்டு கண்ணனை அடைய வேண்டும் என்பது ஆட்சியர்களுடைய எண்ணம். உந்து மதகளிற்றன் யானைகளோடு போரிடும்படியான மிடுக்கை உடையவன் என்றும், ஓடாத தோள் வலியன் நாட்டில் நடையாடாத தோள் வலிமை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். கம்சன் மாளிகையின் நிழற்கீழே கிருஷ்ணனுக்கு ஒரு தீங்கும் வராதபடி வளர்க்க வல்ல மிடுக்கை உடையவர் என்பது வியாக்கியானம். கண்ணப்பிரான நந்தகோபன் குமாரன் என்று கூறுவது போல் நப்பின்னை பிராட்டியும் நந்தகோபருடைய சம்பந்தமிட்டு நந்தகோபாலன் மருமகளே என்கிறார்கள். புத்தகத்தின் வாழ்வையே வாழ்வாக இவர்கள் மதிக்கிறார்கள். கந்தம் கமழும் குழலி, பரிமளமும் இவள் குழலிலே சேர்ந்து பரிமளிக்கின்றது என்று சொல்லும்படி அத்தகைய பூங்குழலால் இவளுடைய கையை செந்தாமரை கை என்றும் கைவிரலை பந்தார் விரல் என்றும் இவள் கை வளையை சீரார் வளை என்றும் சிறப்பிக்கின்றார்கள். கண்ணனோடு பந்தடித்து அவனையும் தோற்க வல்ல வலிமை பெற்றவள். மாதவி பந்தல் குயில்களுக்கு வாய்ந்த படுக்கை என்கிறார்கள். மைத்துனன் என்பது அத்தை மகன் மாமன் மகளை மணக்கும் முறை கருதி கணவரை மைத்துனன் என்கிறார்கள். செந்தாமரை கையால் வளை குலுங்க திறக்கும்படி இவர்கள் செய்து கொள்ளும் பிரார்த்தனையால் கண்ணனால் பேறு பெற்ற நாங்கள் உன் கையை பார்த்திருக்கிறோம் என்பது குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீ ராமானுஜர் திருப்பாவையை அனுசந்தித்த வண்ணம் தமது ஆசிரம தர்மத்திற்கு இணங்க பிட்சைக்கு எழுந்தருளுவது உண்டு. ஒரு சமயம் தமது ஆச்சாரியரான பெரிய நம்பியின் திருமாளிகைக்கு எழுந்தருளினார். கதவு தாளிடப்பட்டிருந்தது. வாசலில் நின்று இந்த பாசுரத்தை பாடினார். பெரிய நம்பியின் அருமை திருமகளான
அத்துழாய் உள்ளே இருந்து வந்து கதவை திறந்தாள். அதே சமயம் ராமானுஜர் செந்தாமரை கையால் சீரார் வளைவலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்திலோர் எம்பாவாய் என்று தனது இறுதி அடிகளை அனுசந்திக்க நேர்ந்தது. அத்துழாய் கதவை திறந்து கொண்டு வந்ததும் ராமானுஜர் அவளை நப்பின்னை பிராட்டியாகவே கருதி மெய்மறந்து வணங்கினார். அத்துழாய் பெரிய நம்பியிடம் சென்று ஜீயர் என்னை கண்டதும் மூர்ச்சித்து விழுந்தார் என்று தெரிவிக்கிறாள். உடனே நம்பி உந்து மதகளிற்றன் என்ற பாசுரம் அனுசந்தானமாயிருக்கும் என்கிறார். பிராட்டியை முன்னிட்டு, அதாவது புருஷாகாரமாக கொண்டுதான் பகவானை அடைய முடியும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த 18வது பாசுரம் திருப்பாவையில் ஒரு முக்கியமான பாசுரமாகும். உந்து மதகளிற்றன் ஓடாத என்று ஆரம்பிக்கும் இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாடலுமே சிறப்புதான். இருந்தாலும் அந்த வகையில் இந்த பாசுரத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. ஏற்கனவே நான் கூறியது போல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே பிட்சைக்கு செல்வதில் ஒரு நாள் உந்து மதகளிற்றன் பாசுரத்திற்கு வரும் பந்தார் விரலி வந்து திறவாய் என்று அடிகள் சொல்லும் நேரத்தில் ராமானுஜரின் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் இல்லத்திலிருந்து பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் கதவை திறந்து பிட்சையிட வந்தாளாம். பாசுரத்தில் வரும் நப்பின்னையே நினைத்து பாடி வந்த ராமானுஜர் பிட்சையிட வந்த அத்துழாயை நப்பின்னை என்று நினைத்து மூர்ச்சையடைந்தார். அதை அத்துழாய் பெரிய நம்பியிடம் சென்று சொல்ல ஆச்சாரியரும் சீடன் பாசுரத்தில் முழுமையாக ஒன்றி அப்போது அத்துழாயை நப்பின்னை என்று நினைத்து நிலை மறந்தான் என்று புரிந்து, ஓஹோ, உந்து மதகளித்தன் என்ற அந்த பாசுரத்தை ராமானுஜர் அனுசந்தித்திருப்பார் என்று உடனடியாக கூறினார். இது வரலாற்றில் இந்த பாசுரம் மிகுந்த மதிப்பு கொண்டதாகிவிட்டது. அனுசந்தானத்தில் இது 2 முறை சொல்லப்படுகிறது என்பார்கள். இதை எம்பெருமான் உகந்த பாசுரம் என்பார்கள். இது நப்பின்னை பிராட்டியை எழுப்பும் பாடல். இதுவரை வந்த பாசுரங்களில் ஒரு வரைமுறை மறந்துவிட்டது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிராட்டிக்கல்லவோ முதலிடம். பிராட்டியை முன்னமிட்டுத்தானே பரமனை அணுக வேண்டும். ஆனால் ஆர்வம், பாசம், பரவசம், சந்தோஷம் என்ற பலவற்றையும் ஒரு சேர அனுபவித்த ஆயர்கள் முறை தவறி நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் என்று பலரை எழுப்பினார்கள். நப்பின்னை பிராட்டியை எழுப்ப மறந்துவிட்டார்கள். அதனால் என்ன? அதீத பக்தி நிலையில் மரபை மறந்தால் அது ஒரு இயல்புதான். பிராட்டி என்றாலே கருணை உள்ளவள் என்றுதானே அர்த்தம். இந்திரன் மகன் காக்காசுரன் சீதா பிராட்டியினுடைய மார்பை கொத்தினான். ரத்தம் ராமன் பேல் விழுந்தது. கோபமடைந்த ராமன் தர்பையை அஸ்திரமாக மாற்றி ஏவ காக்காசுரன் உலகெங்கும் சுற்றி கடைசியில் சீதா பிராட்டியின் காலில் தானே அடைக்கலம் என்று விழுந்தான். சீதா பிராட்டியும் அவனை காத்தாளே. உந்து மதகளிற்றன், யானைகள் உடையவன், யானை போன்ற உடல் வலிமை உள்ளவன் என்று பலவிதமாக பொருள் சொல்வார்கள். நந்தகோபனிடம் யானைகள் உண்டா என்ற கேள்விக்கு வசுதேவரிடம் யானைகள் உண்டு, அவற்றை இவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் என்று சொல்வார்கள். ஓடாத தோல்வலியன் என்பது நந்தகோபன் பராக்கிரமசாலி, அவன் புறமுதுகிட்டு ஓடமாட்டான் என்பது புறமுதுகிட்டு ஓடுவான் என்பது நடக்காத காரியம். ஏன், கம்சனும் வஞ்சம் செய்தானே தவிர படையெடுக்கவில்லை. ஆயர்கள் இவ்வளவு வீரம் கொண்டவர்கள். நந்தகோபாலன் மருமகளே, கோபியர்கள் ஏற்கனவே நந்தகோபனின் பெருமையை சொல்லியாயிற்று. அத்தனை மதிப்பு வாய்ந்த நந்தகோபரின் மருமகள் என்று சொன்னால் நப்பின்னை பிராட்டி மிகவும் சந்தோஷம் அடைவாள் அல்லவா? சிறையில் இருந்து சீதா பிராட்டியும் கூட என் மாமனார் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று வருத்தப்பட்டாளாம். நப்பின்னை என்பதும் அழகான சொல். வைஷ்ணவத்தில் வைகுந்தத்தில் லக்ஷ்மி, வராக அவதாரத்தில் பூமி பிராட்டி, இப்போது கண்ணனாக இருக்கும்போது நப்பின்னை. பின்னை என்றால் பின்னால் வந்தவள், நப்பின்னை என்று அழைக்கிறார்கள். பிராட்டியை முன்னிறுத்தியே பகவானை அடைய வேண்டும் என்னும் வைணவ நெறிப்படி இவ்வாறு அழைக்கிறார்கள்.
கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். பரமனே சர்வ கந்தன் என்று சொல்வார்கள். அதாவது சர்வ மணங்களும் நிறைந்தவன். அவனுக்கே மனம் தரும் வாசனை கொண்ட கூந்தலாம் இவளுடையது. அவளிடம் கதவை திறக்குமாறு கேட்க அவள் பொழுது விடிந்ததா என்று கேட்கின்றாள். வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். ஆயர்களும் ஒன்றல்ல, ஊர்கோழிகள் எல்லாமே எழுந்து வந்து கடமையை செய்யுமாறு கூவுகின்றனவோ என்கிறார்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். இனிய குரலை உடைய குயில்கள் தங்குவது மலர்படுக்கை போன்ற குறுக்குத்தி மலர்பந்தல். லோகாயுத விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து பரமனே நினைத்துக் கொண்டிருக்கும் பக்தன் சந்தோஷமாக இருப்பது போல மாதவி பந்தலில் சந்தோஷமாக இந்த குயிலினங்கள் இசைப்பாடுகிறதாம். பந்தார் விரலி கண்ணனும் நப்பின்னையும் மாலையில் பந்தாட்டம் ஆடுவார்களாம். அந்த பந்தை கையில் வைத்துக் கொண்டு நப்பின்னை உறங்கிவிடுவாளாம். அந்த அடையாளம் அவள் கையில் காணப்படுமாம். வியாக்கியான கர்த்தாக்கள் இங்கு ஒரு அருமையான விளக்கம் தருவார்கள். நப்பின்னை ஒரு கையில் கண்ணன், மற்றொரு கையில் பந்து, ஒரு கையில் பகவான், மற்றொரு கையில் உலகம். அதாவது ஒரு கையில் நாராயணன், மற்றொரு கையில் இருப்பது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கும் பணியை செய்வதுதான் இவளுடைய உத்தமமான வேலை. உன் மைத்துனன் பெயர் பாட என்று நாங்கள் உன் கணவன் கண்ணனை பாட வந்திருக்கின்றோம், கதவை திற. இதில் இன்னொன்றும் சொல்வார்கள். மைத்துண்மை என்றால் ஊடல் என்று அர்த்தமாம். உனக்கும் கண்ணனுக்கும் ஊடல் வந்தால் நாங்கள் உன் பக்கம் இருந்து கண்ணனுடன் வாதாடுவோம் என்கிறார்களாம். பெற்றோர்களுக்குள் கருத்து வேற்றுமை வந்தால் குழந்தைகள் ஆதரவு தாய்க்குத்தானே. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று மகிழ்ந்து கண்ணனே விரும்பும் உன் அழகான தாமரை கையால் நீ கதவை திறக்கும் போது உன் கையில் உள்ள வளையல்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அவற்றின் ஒலியை கேட்க வேண்டும். உன் நடையழகு எங்கள் கண்களுக்கு விருந்தாக அமைய வேண்டும். உன் முக மலர்ச்சியை நாங்கள் காண வேண்டும். இதில் எங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் ஆகும் என்கிறார்கள். சீரார் வளைக்கு சீர்மை தருவது அது கழலாமல் இருப்பதுதான். அதுபோல எம்பெருமானை பிரியாமல் இருப்பதுதான் நமக்கு பெருமை. சம்சாரத்திலே உறங்குகிறவர்களை எழுப்பி எம்பெருமான் தானே தன்னை காட்டக் கண்டார்கள் ஆழ்வார்கள். ஆனால் ஆண்டாள் தானே சென்று எம்பெருமானை எழுப்பி தன் குறையை அறிவித்தாள். ஆகையால் அவர்களில் இவள் விலட்சணை என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. புருஷனைக் கண்டு சிநேகிப்பதிலே காட்டிலும் ஸ்திரீ புருஷனைக் கண்டு சிநேகிப்பதை மேலும் விரும்புவார். ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் பால் மிகுந்த பக்தி கொண்டவள் ஆண்டாள் என்று இவளை மேலும் போற்றுவார்கள். ஸ்ரீமான் வேதாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதி என்ற தன்னுடைய நூலில் முதல் ஸ்லோகத்திலேயே கோதையை பெரியாழ்வாரது வம்சமாகிய நந்தவனத்திற்கு ஒரு கற்பக கொடி போன்றவள் என்றும், பொறுமையை உருவெடுத்து வந்தாற் போன்றவள் என்றும், கருணையின் மிகுதியால் மற்றொரு அலர்மேல் மங்கை என்றும் அலர்மேல் மங்கை ஒத்தவள் என்றும் போற்றுகின்றார். கண்ணபிரான் தொடர்பினால் தூய பெருநீர் யமுனை தூய்மையும் பெருமையும் பெற்றிருப்பது போல அதே தொடர்பினால் கோதை வாக்கும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றும், இவள் அருளிய பிரபந்தங்களை முறையாக ஓதி அலைந்து ஆடுவோர் மிக்க இனிமை வாய்ந்த வாக்கையுடைய கவிகளாக ஆவார்கள் என்று கோதாஸ்துதியின் 4வது ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.